இன்றைக்கி நான் 1 கிலோ அளவுக்கு மட்டன் வாங்கிட்டு வந்து நல்லா கழுவிட்டு இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை எடுத்து கிண்ணத்தில் இந்த கரண்டிலேயே ஒரு 5 கரண்டி அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இதில் ஒரு மட்டன் வறுவல் பண்ணிவிட்டு இந்த ரசம் வச்சோம் அப்படின்னா சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து மிளகு தட்டி போட்டு குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த வறுவலும் மட்டன் ரசமும் எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. சட்டி வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த மட்டனுக்கு நம்ம 1 கிலோ அளவுக்கு மட்டன் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து ஒரு 25 ml அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. பாருங்க, இதில் வந்து ஒரே ஒரு கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துருக்கேன். இதை போட்டுடலாம். அதில் 2 இனுக்கு கருவேப்பிலையை நல்லா பிச்சுட்டு போட்டுக்கலாம். ஒரு 8 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதையும் போட்டுடலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதையும் போட்டுக்குவோம். பாருங்க, இந்த மட்டன் வறுவலுக்கு நான் ஏற்கனவே மட்டனில் வந்து என்ன பண்ணியிருக்கேன், உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். அதனால் இந்த வெங்காயம் தக்காளிக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் உப்பு போட்டால் போதும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெங்காயம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதுலேயே ஒரு 1/4 கரண்டி அளவுக்கு எடுத்துக்குவோம். இந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம், 2 ஸ்பூன் தேங்காய் துருவலோடு சேர்த்து இதையும் கொஞ்சமாக போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்குவோம். இந்த மசால் அப்படிங்கிறதுக்கு இந்த வெங்காயமும் இந்த 2 ஸ்பூன் தேங்காய் மட்டும்தான். இதை நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 5 பல்லு பூண்டும் ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் நல்லா பொடியாக தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 2 தக்காளி மட்டும் எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். பாருங்க, இதிலேயே கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. மிளகு வந்து நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். இது நம்ம வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அப்படி வந்து குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்றவங்க ரெட் சில்லி பவுடரே என்ன பண்ணுங்கள், நல்லா ஒரு டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்து சுருளை எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடணும். பாருங்கள், மட்டன் வந்து நல்லா 1 கிலோ மட்டனை நல்லா வேக வச்சு நல்லா தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வேக வச்ச தண்ணியை அதில் ஊற்றிக்கலாம். ஒரு நிமிஷம் மட்டும் தட்டை வச்சு மூடி வைங்க. அதுக்கப்புறமா நம்ம என்னென்னலாம் சேர்க்கணுங்கிறத சொல்கிறேன். பாருங்கள், இந்த எண்ணெய் ஃபுல்லாக கசிஞ்சு நல்லா அந்த மட்டனில் வந்து இந்த உப்பு காரம் எல்லாமே நல்லா பிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், உங்கள்கிட்ட காமிச்ச இல்லைங்களா, வெங்காயம் வதக்கினதில் 1 கரண்டியும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த விழுது இதில் ஊற்றிடலாம். இப்போ இந்த மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். ரொம்ப வந்து இந்த மட்டன் தண்ணி ரொம்ப ஊற்றாதீங்க, இந்த அளவுக்கு மட்டும் போதும். இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே திறக்காமல் அப்படியே மூடி வேக வைங்க. ஒரு 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வைங்க. அதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கலாம். வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வந்து நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். சரி, இப்போ நல்லா இதை பெரட்டி விட்டுடலாம். மட்டன் வந்து நல்லா ஜம்முன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த சாந்தோடு இருந்ததுனா தான் நம்ம சாதத்தில் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இதே மாதிரி ஒரு மட்டன் வறுவலை செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அமைச்ச சமையல். தேங்க்யூ.